எங்கள் அக்கா வீட்டுக்கு வந்து கிட்டத்தட்ட 1 வீக் மேலே ஆயிடுச்சுங்க. வந்த வேலை நல்லபடியாக முடிஞ்சிச்சு. இன்றைக்கி நம்ம வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படின்ட்டு காலையில் ரெடி ஆகிட்டு இருந்தோம். அண்ணனும் தங்கச்சி மாற்றி மாற்றி ஒரே ஃபீலிங்காகவே இருந்தாங்க. என்னன்னு கேட்டதுக்கு, பாப்பாவை இங்கே விட்டுட்டு போங்க சித்தி, எனக்கு பொக்குன்னு இருக்கும் அப்படின்ட்டான். அவனுக்கும் ஸ்கூல் கிளம்ப மனசு இல்லை. என்னோடய பையனுக்கு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீக்கிலேருந்தே ஸ்கூல் ஓப்பன் ஆகி நடந்துட்டு இருக்குது. அவன் இந்த லாஸ்ட் வீக் ஃபுல்லாகவே லீவ் போட்டுட்டான். இன்னிலிருந்தாவது ஸ்கூலுக்கு அனுப்பலாம் அப்படின்ட்டு தான் காலையில் கொஞ்சம் நேரமாகவே கிளம்பிட்டோம். ஊர்லேருந்து வர வழியில் பார்த்தீங்கன்னா வண்டி ஃபுல்லாக ஒருத்தர் நொங்கு நிறைய வச்சு கட்டி கொண்டுட்டு வந்துட்டு இருந்தாருங்க. அது பார்க்கவே ஆசையாக போச்சு. ஏன்னா நொங்கெல்லாம் இப்படி பார்த்துக்கிட்டாதான் பனைமரத்தில் பார்க்கங்கிறதே அதிசயமாக தான் இருக்குது. வண்டி கொஞ்சம் ஓரமாக நிறுத்துங்க, நொங்கு வாங்கிட்டு போகலான்னு சொன்னது தாங்க. வண்டி எங்கேயும் நடுவில் நிற்காது, வீட்டு வாசப்படிக்கிறதா போய் நிற்கும் அப்படின்ட்டாரு. நாம் கொடுத்து வச்சது அவ்வளோதான் ரம்யா அப்படின்னு மனசை தேத்திக்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சுங்க. காலையில் டிஃபனுக்கு பார்த்தீங்கன்னா ஊர்லேருந்து வரும்போதேங்க அரிசி பருப்பு சாதமும் தயிரும் கொண்டு வந்தாச்சு. வந்த உடனேயே என்னோட பையனுக்கு லஞ்சுக்கு பேக் பண்ணியாச்சு. காலையில் அதையே சாப்பிட்டுட்டும் கிளம்பிட்டான். மதிய ஸ்நாக்ஸுக்கு கொஞ்சம் ஆரஞ்சு வச்சு நல்லபடியாக ஸ்கூலுக்கு அனுப்பிச்சாச்சு.